இப்போ ஜாமெட்ரிக் மீனிங் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் எ பாலினோமியல் அப்படின்றத பார்க்குறோம். ஜாமெட்ரிக்னா நம்ம கிராஃபிக்கலி அப்படின்றது சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டைப்பில் ஈக்குவேஷன் இருக்குது. என்னன்னு கேட்டால் ஃபார் லினியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 3 டைப் இருக்குது. ஸோ இந்த லினியர் ஈக்குவேஷனை நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ y ஈக்குவல் டு 2x + 3 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ -2 அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ -2ன்னு கொடுத்தா ஒய்யோ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், -2ன்னு போடுவோம். பாருங்க, y ஈக்குவல் டு 2, எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 + 3 அப்படின்னா 2 × 2 -4 + 3 ஈக்குவல் டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் -1 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு -2ன்னு கொடுத்தா நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குது, -1ஆக இருக்கே அப்படின்றத காட்டுது. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுக்குறோம். எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம 2ன்னு கொடுத்தா ஒய் ஈக்குவல் டு 2, எக்ஸுக்கு வந்து 2 + 3 அப்படின்னு எடுத்துக்குவோம். 2 × 2 4, 4 + 3னா நமக்கு 7ன்னு வருது. அப்போ எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தா ஒய்க்கு நம்மளுக்கு என்னன்னு வரும், 7ன்னு வருது. ஓகேவா? 7ன்னு வந்துச்சு. சரி, இதில் நம்ம கிராஃபில் எப்படி போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த லினியர் ஈக்குவேஷன் போட்டால் நம்மளுக்கு இந்த ஜாமெட்ரிக் இதில் வந்து ஜீரோஸ் ஆஃப் எ பாலினோமியல் எத்தனை வருது அப்படின்றத கிராஃபில் பார்க்கலாம். இப்போ கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா -2 அப்படின்னு இருக்கு. ஒய் பாயிண்ட் என்னன்னு இருக்குன்னா -1 அப்படின்றது இருக்குது. -2 -1. ஸோ -2ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது -2ல் -1 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பாயிண்ட்டு இங்கே வருது. ஓகேவா? பாயிண்ட் எங்கே வருது, இங்கே வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2,7 இருக்குது. 2,7னா எங்கே வரும், இது 2ல் 7 அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வருது நமக்கு. இப்போ இந்த ரெண்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த எஸ் ஆசிக் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றது தான் பார்க்குறோம். எஸ் ஆசிக் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அது நம்ம ஜீரோஸ் ஆஃப் எ பாலினோமியல்ன்றது சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இப்போது பாயிண்ட்டு ஜாயின் பண்ண பிறகு ஒரு லைன் கிடச்சிருது, அது இன்டர்செக்ட் ஆகுது. எதில், எஸ் ஆசிக்கில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ எங்கே உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த இடம் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இது என்னன்னு சொல்லுவோன்னா -3/2 அப்படின்றத எடுத்துக்கிறோம். -3/2, 0. -3/2னா நமக்கு என்ன வரும், 1.5 அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ 1.5ன்னா நம்ம இந்த மாதிரியே -3/2ன்றதை எழுதலாம். இப்போ இங்கே 1.5ல் இருக்குது. ஓகேவா? அப்போ 1.5 வந்து நம்ம இப்படி எழுதுறதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம், -3/2ன்றதை எழுதிக்கலாம். 0 அப்படின்னு வரும். அப்போ இந்த எச் ஆசிக்கில் ஜீரோஸ் எதுன்னு கேட்டால், எச் ஆசிக்கில் ஜீரோஸ் எதுன்னா -3/2ன்றது இங்கே வருது. ஓகேவா? அதாவது ஒன்லி 1 பாயிண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு ஜீரோஸ்ன்றது வருது. அப்போ இது லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா லீனியரில் பார்த்தோம். இப்போ ஜீரோஸ் ஆஃப் எ பாலினோமியல் வந்து லீனியர் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எத்தனை பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். லீனியர்னா நம்மளுக்கு 1 பாயிண்ட் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா எத்தனை பாயிண்ட் நம்மளுக்கு ஆகுதுன்றதை நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ y = x² - 3x - 4. நம்ம இன்டீஜர் என்ன, அது -2 -1 0 1 2 3 அந்த மாதிரி எடுத்துக்குவோம். இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும், -2² -3, இந்த x இருக்கிற இடத்துல -2 -4 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ -× +, 2 ஸ்கொயர்னா 4, -× +6, 3 × 2 6 -4ன்னு வரும். அப்போ இந்த +4 -4 கேன்சல் பண்ணிட்டா 6 அப்படின்னு வருமா? அப்போ -2ன்னு கொடுத்தா நமக்கு என்ன வருது, +6ன்னு வருது அப்படின்னு. அதே மாதிரி இங்கே -1ன்னு இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y = -1² -3 -1 -4 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும், -× +, 1² 1, -× +3, இங்கே -4 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 4 - 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4,
4 மைனஸ் 4 நமக்கு 0ன்னு கிடைக்குது. ஸோ -1ல் நமக்கு என்னன்னு இருக்குது 0 அப்படின்றது வந்துச்சு. அடுத்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் -4 மட்டும்தான் இருக்கும். அப்போ 0 கொடுத்தா நம்மளுக்கு -4ன்றது வருது. அடுத்தது 1ன்னு இருக்குது. ஸோ இந்த இதில் நமக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்களா. 1 ஸ்கொயர் y = 1 ஸ்கொயர் -3 1 -4 அப்படின்றது இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் நமக்கு 1 ஸ்கொயர்னா 1 -3 -4. இப்போ 1 -7 இதில் எவ்வளோ வரும் -6ன்னு வரும். அப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு -6ன்னு கிடைக்குது. ஓகேவா. அதே மாதிரி 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். y = 2 ஸ்கொயர்னா நமக்கு 4ன்னு வரும். -3 × 2னா 6ன்னு கிடைக்குது. அடுத்தது -4ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா +4ம் -4 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ -6ன்னு இருக்குது. ஓகேவா. அடுத்தது 2 சப்ஸ்டிட் பண்ணால் -6. அடுத்து 3 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 3 சப்ஸ்டிட் பண்ணால் 3 ஸ்கொயர்னால் நமக்கு என்ன வருது 9. y = 9 -3. இங்கே 3 × 3னா நமக்கு 9. இதுவும் 9 -4 = +9 -9 கேன்சல் ஆகிடும் -4. இப்போ இதில் பாருங்கள் 3 சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு -4ன்னு வருது. ஓகேவா. அடுத்தது இப்போ 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 4 ஸ்கொயர்னால் நம்மளுக்கு என்ன வரும் 4 ஸ்கொயர்னா 16 -3 × 4 -4. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 16 -12 -4. இப்போ இது ரெண்டையும் இது பண்ணாக்கா நமக்கு என்ன வரும் -16. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -16 வரும். ஓகேவா. அப்போ இது என்ன 0ன்னு இருக்குது. அப்போ 4ன்னு கொடுத்தா நமக்கு என்ன வருது 0. அப்போ 4ன்னு கொடுத்தா இங்கே 0ன்னு வருது. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 4, ஒயில் வந்து 0 அப்படின்னு வரும். அடுத்தது 5ன்னு கொடுக்குறோம். 5ன்னு கொடுத்தா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க y = இங்கே 5 ஸ்கொயர்னா 25 -3 × 5 அப்படின்னா 15 -4. இப்போது 25 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -19. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 6ன்னு வருது. ஓகேவா. இப்போ 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வருது 6. ஓகேவா. இப்போ இதை வச்சு இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் கிராஃப் போடுறோம். பாருங்கள் இந்த பாயிண்ட்டு தான் இதில் இருக்குது. ஓகேவா. இப்போ இந்த பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராஃபில் பாருங்கள் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸில் வந்து இப்போ -2 ஒயில் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எக்ஸில் -2 ஒயில் எங்கே இருக்குது 6ன்னு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேவா. அடுத்தது என்ன இருக்குது -1, 0. -1ன்றது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் -1 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஓகேவா. இதில் 0ன்னா நம்மளுக்கு இங்கே தான் வரும். ஓகேவா. இங்கே தான் வரும். அப்போ -1, 0 அப்படின்னு வரும். அடுத்து தேர்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க 0, -4. அப்போ ஒய்க்கு வந்து -4ன்னு இருக்குது, எக்ஸுக்கு 0ன்னு இருக்குது. இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு 0ன்னா ஒய்க்கு பாருங்கள் எக்ஸுக்கு 0 ஒய்க்கு -4 அப்படின்போது இந்த பாயிண்ட் வருது. ஓகேவா. இந்த பாயிண்ட்டு 0, -4 அப்படின்னு வரும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது 1, -6ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து 1, எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து -6. எக்ஸுன்ற இதில் 1, ஒய் வந்து 6 -6 அப்படின்னா இங்கே வருது. ஓகேவா. தென் இங்கே பாருங்கள் 2, எக்ஸில் 2, ஒய்க்கு -6ன்னு இருக்குது. பாருங்கள் எக்ஸுக்கு 2, ஒய்க்கு -6ன்னு இருக்குது இங்கே. ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்டு நமக்கு வந்துடுது. ஓகே. அடுத்தது 3, 3ல் -4. இங்கே 3னா நம்மளுக்கு எக்ஸு, -4னா ஒய். சொல்லுங்க எக்ஸில் 3, ஒய்க்கு -4, ஒய்க்கு -4. ஸோ இங்கே வருது. ஓகே. அடுத்தது இங்கே 4, 4 வந்து எக்ஸு, ஒய் வந்து 0, ஒய் வந்து 0, 4 வந்து எக்ஸு. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய்ன்றது இங்கே 0. ஸோ இந்த பாயிண்ட்டு நமக்கு கிடைக்குது. ஓகேவா.
அடுத்தது நமக்கு 5,6 அப்படின்னு இருக்கு. அப்போது எக்ஸோட இது என்னது 5, 6ன்றது ஒய்யோட இது வேல்யூ. ஸோ 5,6 இங்கே இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே லைன் போட்டு வந்துடுறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்படி அப்வேர்டாக வந்திருக்கு. ஓகேவா? இது என்னவா வந்திருக்கு, அப்வேர்டாக வந்திருக்கு. இந்த அப்வேர்டு வந்து நம்மளுக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினோமியல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஜீரோஸ் ஆஃப் பாலினோமியல் வந்து இந்த எஸ்ஆசிக்கில் எத்தனை ஜீரோஸ் வந்திருக்குன்றத காமிக்க சொல்கிறாங்க. இப்போ இதுதான் ஜீரோ, இந்த ஜீரோஸோட லைன் இது. இந்த லைனில் நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று டச் ஆகிருக்கு, இங்கே ஒன்று டச் ஆகிருக்கு. அதாவது நம்ம -1,0 4,0ன்னு இந்த எஸ்ஆசிக்கில் தான் சொல்லுவோம் நம்ம. அதனால் இதுதான் நமக்கு 2 பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 2 ஜீரோஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரி, இந்த மாதிரி இப்படி யூ ஷேப்பில் வர்றதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, அப்வேர்டுன்னு சொல்கிறோம். அதுவே பார்த்திங்கன்னா இப்படி வரும் பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சுனாக்கா அது வந்து டவுன்வேர்டுன்னு சொல்கிறோம். இந்த யூ ஷேப்பில் வரும்போது ஏவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா கிரேட்டர் 0வாக இருக்கும். இந்த டவுன்வேர்டாக இருக்கும்போது ஏவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 0வாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூ டர்ன் போடுற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னான்னு கேட்டால் தீஸ் கர்வ் ஆர் கால்டு பேரபோலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் கர்வ் ஆர் கால்டு பேரபோலாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இதிலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்பில் இருக்குது. ஓகேவா? இந்த குவாட்ராட்டிக் பாலினோமியலில் இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். ஜீரோஸ் எத்தனை வந்திருக்கு, 2 ஜீரோஸ் வந்திருக்கு. கரெக்டாக இந்த எஸ்ஆசிக்கில் வந்து எங்கெங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு, 2 இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இது ஒரு இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இந்த லைன் ஒரு இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்படின் போது அதை நம்ம எதுனான்னு சொல்லுவோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றத சொல்லுவோம், குவாட்ராட்டிக் பாலினோமியல்ன்றதை சொல்லுவோம். ஓகேவா? அதே 1 லைன் மட்டும் டச் ஆகிருந்தால், அது 1 லைன் இன்டர்செக்ட் ஆகிருந்தால் அது வந்து லீனியர் பாலினோமியல் அப்படிம்போம். ஓகே, இப்போ கேஸ் 1ல் பாருங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 2 ஜீரோஸு, 2 ஜீரோஸோட வந்து குவாட்ராட்டிக் பாலினோமியல்னு சொல்கிறோம். சரியா? 2 ஜீரோஸ்னால் என்ன, இந்த எஸ்ஆசிஸ்லேயே வந்து 2 இன்டர்செக்ட் ஆகிருக்கணும். ஒன்று இங்கே ஒன்று கட் ஆகிருக்கு, இன்னொன்று இங்கே ஒன்று கட் ஆகிருக்கு. எங்கே வேணாலும் இந்த லைனில் கட் ஆகலாம். ஆனால் நம்மளுக்கு 2 ஜீரோஸ் இருந்துச்சுன்னா அது குவாட்ராட்டிக் பாலினோமியல்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்வேர்ட்லேயும் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்படி பாருங்கள். ஓகேவா? இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இந்த பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆகுது, அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம், 2 ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஜீரோன்ற லைனில் நம்மளுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே 1ஆக இருந்துச்சுன்னா 1,0 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 2ஆக இருந்தால் 2,0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஜீரோஸில் வரக்கூடிய இது இன்டர்செக்ட் ஆகிருக்கும்போது எஸ்ஆசிஸில் ஆகிருக்கணும், எஸ்ஆசிஸில் ஆகிருக்கணும். அப்படி இருக்கும்போதே அது பாலினோமியல் 2 ஜீரோஸ் அப்படின்றத சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு இதை எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இதில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இந்த எஸ்ஆசிஸில் வந்து நம்மளுக்கு இங்கேயும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ இதையும் 2 ஜீரோஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கான்ஸ்டன்ட் பாயிண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. 2 கான்ஸ்டன்ட் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் வந்து பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் கிடைக்கும். ஓகேவா? அது எஸ்ஆசிக்கில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஒன்லி 1 பாயிண்ட் கிடச்சா 1 ஜீரோஸு, 2 பாயிண்ட் கிடச்சாக்கா 2 ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 இதுலேயும் பாருங்கள், இங்கே அப்வேர்டில் இருக்குது, இது டவுன்வேர்டில் இருக்குது, இது அப்வேர்டில் இருக்குது. அப்வேர்ட்லேயும் நம்மளுக்கு 1 பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ இதையும் நம்ம என்ன சொல்லுவோம், 1 ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 1 டச் ஆகிருக்கிறது 1 ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். 1 ஜீரோஸ்லேயே இன்னொன்று சொல்லலாம், இப்படி இருக்கு இல்லையா? அப்போ இப்படி ஒரு லைன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எஸ்ஆசிக்கில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இந்த இடத்துல ஆகுது. அப்போ அதை என்ன சொல்லுவோம், அதையும் 1 ஜீரோஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த லைனுக்கு பேர் வந்து, இந்த லைன் இப்படி வந்து அது நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து லீனியர் பாலினோமியல்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் தான் நமக்கு இது இப்போ குவாட்ராட்டிக் பாலினோமியல் தான் சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஸ்கர்வாக இப்படி வர்றதுனால நமக்கு இது என்னன்னு சொல்லுவோம், குவாட்ராட்டிக் பாலினோமியல் அப்படின்றத நம்ம இதை சொல்லுவோம்.
ஓகேவா? பாருங்க இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி லைன் போட்டு நம்மளுக்கு 1 பாயிண்ட் கிடச்சதுன்னா அது லீனியர் பாலினாமியல்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு இந்த கர்வ் போட்டு நம்மளுக்கு இதில் 1 பாயிண்ட் கிடச்சதுன்னா இது என்னன்னு சொல்லுவோம்? குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்றத சொல்கிறோம். ஒன்லி 0 ஃபார் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ இது பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே யூ பேரபோலாவில் இதில் இருக்குது. ஆனால் வந்து இந்த எக்ஸாசிக் லைன் வந்து டச் ஆகாமல் இருக்குது இல்லையா? இப்படி டச் ஆகாமல் இருந்தால் அதுக்கு நோ ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். டச் ஆகாமல் இருந்தால் என்னன்னு சொல்லுவோம்? நோ ஜீரோஸ் அப்படின்றத சொல்லுவோம். குவாட்ராட்டிக் பாலினாமியலில் நோ ஜீரோஸ் அப்படிங்குவோம். இந்த மாதிரி யூ டர்ன் வந்தாக்கா நமக்கு அது குவாட்ராட்டிக் பாலினாமியல்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது டவுன்வேர்டில் வந்திருக்கு. டவுன்வேர்டில் வரும்போது இதுவும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாசிக்கில் வந்து டச் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நோ ஜீரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 ஜீரோஸ் வந்து 1 ஜீரோஸ் ஆர் நோ ஜீரோஸ்ன்றது எல்லாமே வந்து திஸ் ஆல்சோ மீன் தட் எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 ஹேஸ் அட்மோஸ்ட் 2 ஜீரோஸ். ஓகேவா? டிகிரி 2ஆக இருந்துச்சுன்னா நமக்கு அட்மோஸ்ட் 2 ஜீரோஸு கண்டிப்பாக வரும். அடுத்து பார்க்க போகிறது கியூபிக் பாலினாமியல் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? லீனியர் பாலினாமியல் பார்த்தோம். செகண்டு குவாட்ராட்டிக் பாலினாமியல் பார்த்தோம். இப்போ கியூபிக் பாலினாமியல்ன்றதை பற்றி பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா y = x³ - 4xன்றது கியூபிக் பாலினாமியலில் வந்திருக்கு. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கும்போது நம்ம x yக்கு எப்படி கொடுக்குறோம்னா -2 -1 0 1 2 அப்படின்னு கொடுக்குறோம். இதை -2 வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். -2 3 -4x அப்படின்னு இருக்குது. 4 -2 அப்படின்றது இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து -2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். இங்கே மைனஸு, இங்கே ஆட் நம்பராக பவர் வந்து ஆட் நம்பராக இருந்தால் நம்மளுக்கு மைனஸில் தான் ஆன்சர் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே மைனஸ் இருந்து பவர் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸில் தான் ஆன்சர் பண்ணணும். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ப்ளஸில் ஆன்சர் வரும். ஆடில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மைனஸில் வரும். ஓகேவா? சரி, இப்போ 2 × 2 × 2 அப்படின்னா நம்மளுக்கு 8ன்னு வரும். ஸோ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோன்னா கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். மைனஸ் வந்து க்யூப்பில் சொன்னோம்னா 3ன்றது ஆட் நம்பரு, அப்போ நம்மளுக்கு மைனஸில் வரும். ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸில் வரும். 2³ அப்படின்னா 8. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இது 4 × 2 8. இப்போ ரெண்டே கேன்சல் பண்ணால் 0ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு -2ன்னு கொடுத்தா என்ன வருது? 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு -1 அப்படின்னு இருக்கு. ஸோ -1 3 -4 -1 அப்படின்னு இருக்கா? சரி, இங்கே மைனஸ்ன்னு இருக்கு, 3ன்னு இருக்கு. 3ன்றது என்ன? ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பரில் மைனஸ் வருமா? வரும். அப்போ 1³ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. இப்போ நம்மளுக்கு இது என்ன வரும்னா 3ன்னு வரும் ஆன்சரு. 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. பிக் நம்பர் சிம்பிள் என்ன? ப்ளஸ் 3. அப்போ இங்கே என்ன இருக்கு? -1ன்னு கொடுத்தா நமக்கு 3ன்னு வருது. அடுத்து 0ன்னு கொடுக்குறோம். 0³ 0 -4 × 0னாலும் 0 தான் நமக்கு வரும். ஓகேவா? சரி, அப்போ இங்கே x இதுக்கு 0ன்னு கொடுத்தா yக்கும் 0ன்னு வந்திருக்கு. அடுத்தது x = 1 அப்படின்னா இந்த 1³ அப்படின்னு எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 1³ -4 × 1. இப்போ 1³ 1 -4. இப்போ 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. ஆனால் பிக் நம்பரோட சிம்பிள் என்ன? மைனஸ். ஸோ மைனஸ்ன்னு போடுறோம். அப்போது இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 1 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது? -3ன்னு இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. x = 2. x = 2னா y = s³ என்ன? 2³ -4 × 2. அடுத்து 2³ 8. இங்கே -4 × 2 8. இப்போ இது ரெண்டு என்ன ஆயிடுச்சு? 0ன்னு. இப்போ 2 கொடுத்தா 0. இப்போ 2 கொடுத்தா 0. இப்போ இந்த வேல்யூ இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஃப் பார்க்குறோம். இதில் பாருங்கள், எக்ஸுக்கு வந்து -2ன்னு இருக்குது, ஒய்க்கு 0ன்னு இருக்குது. ஸோ எக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து -2 இங்கே இருக்குது. ஒய்க்கு 0ன்னா நம்மளுக்கு ஒய்யோட இது 0 இங்கே தான் இருக்கும். இப்போ எக்ஸ் இதுக்கு -2. ஸோ இந்த பாயிண்ட்டு நமக்கு இருக்குது. ஓகேவா? தென் அடுத்த பாயிண்ட் என்ன? -1 3 அப்படின்னு இருக்கு. எக்ஸுக்கு -1, ஒய்க்கு 3. அப்போது எக்ஸோட இதில் -1, ஒய்யோட லைனில் 3. அப்போ இதுக்கு நேராக இப்படி கொண்டு போனீங்கன்னா
இங்கே வரும். -1க்கு நேராக இப்படி கொண்டு போவோம். இப்போ இந்த பாயிண்ட்டு ஓகேவா, எக்ஸுக்கு -1 ஒய்க்கு 3 அப்படின் போது இது ரெண்டையும் இன்டர்செக்ட் ஆகுறது எங்கே இங்கே. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம போட்டுக்கிறோம். அடுத்த பாயிண்ட் என்ன 0,0 இருக்குது. இப்போ 0,0ன்னா இங்கே வருது நமக்கு 0,0 அப்படின்றது இங்கே வருது ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1,-3 x1 y -3 எக்ஸுன்றது 1 ஒய்ன்றது -3. அப்போ இதுக்கு நேராக இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட்டு எக்ஸுக்கு 1 ஒய்க்கு -3 ஓகேவா. அடுத்துட்டு பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு 2ன்னு இருக்கு, ஒய்க்கு 0ன்னு இருக்கு. எக்ஸுக்கு 2 இங்கே இருக்கா, எக்ஸுக்கு 2 இது, ஒய்க்கு 0ன்றது இதே லைனில் தான் வரும். அப்போ இந்த பாயிண்ட்டு ஓகேவா. இப்போது இது என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்டெல்லாம் நோட் பண்ண பிறகு நம்ம இந்த லைனை அப்படியே இப்படி போட்டே வரோம். எந்த பாயிண்ட்டு லைனாக நம்ம குறிச்சிட்டு வந்தோமோ அந்தந்த பாயிண்ட்டு நம்ம லைனாக என்ன பண்ணுறோம், இந்த லைனை போடுறோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு இப்படி கர்வ் கிடச்சிருக்கு ஓகேவா. இந்த கர்வ் வந்து எஸ் ஆக்சிஸில் எத்தனை தடவை டச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால், இங்கே ஒரு தடவை டச் ஆகிருக்கு, இங்கே ஒரு தடவை டச் ஆகிருக்கு, இங்கே ஒரு தடவை டச் ஆகிருக்கு இந்த எஸ் ஆக்சிஸில் ஓகேவா. இந்த எஸ் ஆக்சிஸில் இந்த 3 தடவை டச் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை ஜீரோஸ்ன்னு சொல்கிறோன்னா 3 ஜீரோஸ் அப்படின்றத சொல்கிறோம் ஓகேவா. ஜீரோஸ் பற்றி கொஷின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே என்னது ஃபஸ்ட்டு இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இதுதான் எஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு இன்டர்செக்ட், எஸ் ஆக்சிஸில் செகண்ட் இன்டர்செக்ட், எஸ் ஆக்சிஸில் தேர்டு இன்டர்செக்ட் ஓகேவா. இந்த 3 பாயிண்ட்டும் தான் நமக்கு 3 ஜீரோஸ் அப்படின்றத சொல்கிறோம் ஓகேவா. சரி, இதையே டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கிராஃபை பாருங்கள். இப்போ இங்கே எங்கே டச் ஆகுதுன்னா 0ல் மட்டும்தான் டச் ஆகுது, 0ல் மட்டும் டச் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. 0,0 இதில் எங்கே டச் ஆகுதுன்னா 0ல் மட்டும் டச் ஆகுது, 0ல் மட்டும் டச் ஆகுது. 0 இஸ் த ஒன்லி ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் கியூப். 0 இஸ் த ஒன்லி ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் கியூப். ஒன்லி 0 மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஜீரோஸ் பாலினாமியல் எக்ஸ் கியூப்பில் கிடைக்குது ஓகேவா. எக்ஸ் கியூப்பில் ஒன்லி ஜீரோஸ் மட்டும்தான் என்ன ஆகுது, டச் ஆகுது அப்படின்றத காமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிராஃபில் எடுத்துக்கோங்க பாருங்கள். இங்கே ஜீரோஸும் நமக்கு டச் ஆகிருக்கு, 1 பிளேஸ்லேயும் நமக்கு டச் ஆகிருக்கு, 2 பாயிண்ட் இருக்குது ஓகேவா. இந்த 2 பாயிண்டில் நமக்கு 0 and 1, 0 and 1 ஓகே. அது 0 and 1 ஆர் த ஒன்லி ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னான்னு கொடுத்தாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா y = x கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, y = x கியூப்னு இருக்குது. y = x கியூப்ன்றதுக்கு இந்த டயக்ராம் ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க. 0 இஸ் த ஒன்லி ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் கியூப். அதே ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, y = x கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அதை வச்சு போடும்போது நம்மளுக்கு இந்த கிராஃப் கிடைக்குது. அப்போ இதில் எத்தனை இது நம்மளுக்கு டச் ஆகுதுன்னு கேட்டால் 2 தான் டச் ஆகுது, ஒன்று 0 இன்னொன்று 1. அதாவது 0 and 1 ஆர் த ஒன்லி ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா. அப்போ இதில் எதை ஜீரோஸ்ன்னு சொல்கிறோம், இதுலேயும் எக்ஸ் கியூபிக் பாலினாமியல்லையும் 1 ஜீரோஸு 2 ஜீரோஸுன்றது வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறோம் ஓகேவா. ஒன்லி 1 ஜீரோஸு, இது 1 ஜீரோ, இது 2 ஜீரோ. இப்போ எக்ஸாம்பிள் 1, லுக் அட் த கிராஃப் பாருங்கள் இன் ஃபிகர்ஸ் 2.9 இதுதான் ஓகேவா. given below each in the group of y = p of x, where p of x is a polynomial. For each of the graph, find the number of zeros of p of x. Number of zeros of p of x அப்படிங்கிட்டு இருக்காங்க. Find the number of zeros of p of xனா இதுதான் p of x பாலினாமியல் ஓகேவா. இந்த பாலினாமியலில் நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை வருது அப்படின்றத காட்டணும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் பி ஆஃப் எக்ஸ்னால் இது எந்த ஆக்சிஸில் போகுது,
எஸ் ஆக்சிஸில் போகுது. ஓகேவா? அப்போ அந்த இதை எடுத்துக்கோங்க. எஸ் ஆக்சிஸில் போகுது அப்படின்னா நமக்கு இந்த லைனில் மட்டும்தான் டச் ஆகிறத பற்றி பார்க்கணும். அப்போ இந்த லைனில் எத்தனை டச் ஆகுது? ஒன்றே ஒன்று தான் நமக்கு டச் ஆகிருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே டச் ஆகிருக்கு. அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம்? 1 0 1 0 1 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 1 0. சரி, இதில் பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா டவுன்வேர்டில் இருக்கே, அதாவது பேரபோலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேரபோலான்றது வந்து டவுன்வேர்டில் இருக்குது. இந்த டவுன்வேர்டில் எத்தனை இது எஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இங்கே பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் பார்க்குறோம். அப்போது இங்கே ஒரு பாயிண்ட்டும் இதில் ஒரு பாயிண்ட்டும் நமக்கு டச் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 2 ஜீரோஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ 2 ஜீரோஸ். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை அப்படின்னா 2 ஜீரோஸ். ஓகே, அடுத்தது இதில் பாருங்கள். இந்த இதில் எஸ் ஆக்சிஸில் எத்தனை இது நம்மளுக்கு டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு இது 1, இதில் 2, இங்கே ஒன்று 3. ஓகேவா? இப்போ இந்த 3 லைனும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 3 பாயிண்ட்டும் நம்மளுக்கு இந்த எஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்படின்னு சொல்லும்போது எத்தனை ஜீரோஸு அப்படின்னு கேட்டால் 3 ஜீரோஸ். 3 ஜீரோஸ். ஓகேவா? அடுத்தது இதில் பாருங்கள். நம்மளுக்கு இந்த லைன் இருக்குது, லீனர் லைனு. ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனைன்னு சொல்லலாம்? இதை இந்த மாதிரி கர்வ் போட்டால் கியூபிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த கர்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூபிக்னு தெரியும். இதை பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் அப்படின்றது தெரியும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூபிக் பாலினோமியல் அப்படின்றது தெரியும். ஓகேவா? கியூபிக் பாலினோமியல். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? லேனர் பாலினோமியல் அப்படின்றது தெரியும். லேனர் பாலினோமியலில் எத்தனை இன்டர்செக்ட் ஆகிருக்கு? எக்ஸில் 1, ஒன்லி 1 மட்டும்தான். அப்போ இது 1 0 0 அப்படின்றத சொல்கிறோம். 1 0 அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த குவாட்ராட்டிக் இதில் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா, யூ டர்ன் வந்து குவாட்ராட்டிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் டச் ஆகிருக்கு. அப்போ 1 0 இதில். ஓகேவா? இது 1 0 அப்படின்னு. இப்போ இதில் பாருங்கள், இது கியூபிக் பாலினோமியல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டயக்ராம் இதுக்கு கியூபிக் பாலினோமியல். இப்போ இதில் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 4 வந்திருக்கு. 4 இந்த மாதிரி வந்திருக்கு. 4 வந்திருக்கு. சரியா? அப்போ 4 ஜீரோஸ் அப்படின்றத சொல்கிறோம். த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 1, த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 2. அந்த மாதிரி இதை ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டயக்ராமை பார்த்தா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இது எந்த மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? கியூபிக் பாலினோமியல். இதை நம்ம எந்த மாதிரி எடுக்கிறது? பேரபோலான்றது குவாட்ராட்டிக் பாலினோமியல். இது கியூபிக் பாலினோமியல். இது எப்படி சொல்கிறோம்? இது வந்து லேனர் பாலினோமியல். இதை வந்து பார்த்திங்கன்னா யூ டர்னில் இருந்தால் குவாட்ராட்டிக் பாலினோமியல். இது இந்த மாதிரி கர்வ் நிறையா வந்திருக்கு. அப்போ கியூபிக் பாலினோமியல் அப்படின்றத நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அதில் நம்மளுக்கு எத்தனை ஜீரோஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிறத பொறுத்து தான் ஆன்சர் பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸசைஸ் 2.1 பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 2.1 பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம். The graph of y equal to p of x are given in the figure 2.10 below. இந்த டயக்ராமுக்கு 2.10. For some polynomial p of x. For some polynomial p of x. Find the number of zeros of polynomial அப்படிங்கிருக்காங்க. Find the number of zeros of polynomial அப்படிங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இதில் பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அது லீனர் பாலினோமியல்னு சொல்லுவோம். இன் ஈச் கேஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகவே இல்லை. இந்த எஸ் ஆக்சிஸில் இங்கே என்ன கொடுத்துருக்கு? பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. எக்ஸ்னால் நம்மளுக்கு எஸ் ஆக்சிஸில் டச் ஆகிற மாதிரி பார்க்கணும். ஆனால் இந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் ஆக்சிஸில் டச் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நோ ஜீரோஸ். நோ ஜீரோஸ். நோ ஜீரோஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது இதில் பாருங்கள், கியூபிக் பாலினோமியல் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதை. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லணும்னா எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் டச் ஆகுது. ஓகேவா? எஸ் ஆக்சிஸில் இது வந்து ஒய் ஆக்சிஸில் டச் ஆகுது.
அதனால் இதை நம்ம மைண்டில் வைக்கக்கூடாது. எஸ் ஆக்சிஸில் என்ன டச் ஆகுதோ அதை மட்டும் தான் பார்க்கணும். அப்போ அது எங்கே டச் ஆகுது? இங்கே தான் இருக்குது. அப்போ இது எத்தனை ஜீரோஸ்ன்னு சொல்கிறோம்? 1 ஜீரோஸ். எத்தனை ஜீரோஸு? 1 ஜீரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இதில் பாருங்கள், இப்போ இது கியூபிக் பாலினோமியலா? கியூபிக் பாலினோமியலில் இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இந்த எஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட்டு டச் ஆகிருக்குன்னா 3 பாயிண்ட்டு டச் ஆகிருக்கு. ஓகேவா? 3 கர்வ் வந்து நம்மளுக்கு டச் ஆகிருக்கு. அப்போ இது என்ன சொல்லுவோம்? 3 ஜீரோஸ் அப்படின்றத சொல்கிறோம். 3 ஜீரோஸ். ஓகேவா? அடுத்தது இதை பாருங்கள். இப்போ இது யூடர்னில் இருக்குது. யூடர்னில் இருந்தால் பேரபோலா. பேரபோலானா இது குவாட்ராட்டிக் பாலினோமியல்னு சொல்லுவோம். குவாட்ராட்டிக் பாலினோமியலில் எங்கே டச் ஆகிருக்கு பாருங்கள். இது ஒன்று, இது ஒன்று. இந்த 2 பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆகிருக்கு. எதில்? எஸ் ஆக்சிஸில் டச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது 2 ஜீரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த லைன் எடுத்துக்கோங்க கியூபிக் பாலினோமியலில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இதில் ஒரு பாயிண்ட்டு, இதில் ஒரு பாயிண்ட்டு, மொத்தம் 4 பாயிண்ட்டு நம்மளுக்கு டச் ஆகிருக்கு. அப்போ இது என்னான்னு சொல்லுவோம்? 4 ஜீரோஸ் அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதை எடுத்துக்கோங்க. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் டச் ஆகுது. இப்போ இந்த இதில் இங்கே ஒரு பாயிண்ட் டச் ஆகுது. திரும்பவும் இது பார்த்திங்கன்னா ஒயில் டச் ஆகிருக்கு. ஸோ அது நமக்கு தேவையில்லை. எக்ஸில் டச் ஆகிறது மட்டும்தான் நமக்கு பார்க்கணும். ஸோ எக்ஸு. ஸோ 1 2 3. அப்போ 3 ஜீரோஸ் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இதோட ஃபினிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும்.